மாதிரி படம் நிறையா வரணும். வந்துச்சுன்னா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தவறான வழியில் போகிறவங்களுக்கும் ரொம்ப அதை தடுத்து நாட்டு பற்ற ஊட்டுறது மாதிரி இந்த படம் இருக்கும். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. தேசப்பற்ற ஊட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கங்கிறத சாதாரண மக்களுக்கும் தெரியும் போது தான் அரசாங்கம் மக்களுக்கும் நாட்டு பாதுகாப்புக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறது தெரியும். இல்லை அது டைம் போகிறதே தெரியல. ஒவ்வொரு நிமிஷம் விறுவிறுப்பாக இருக்கிறதுனால டைம் போகிறதே சுத்தமாக தெரியல. கண்டிப்பாக ரொம்ப நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான படம். இந்த மாதிரி படம் நிறையா வரணும். வந்துச்சுன்னா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தவறான வழியில் போகிறவங்களுக்கும் ரொம்ப அதை தடுத்து நாட்டு பற்ற ஊட்டுறது மாதிரி இந்த படம் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப நல்லா. பொலிட்டிக்கல் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா எந்த அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக தேசப்பற்றோடு இயங்குதோ அதோடைய பப்ளிசிட்டி இருக்க தானே செய்யும். அது கண்டிப்பாக நல்லது தான். அப்போ தான் கண்டிப்பாக ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான சினிமாட்டோகிராஃபி தான். அது அருமையாக ரியலாக நடந்ததை சினிமாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது கண்டிப்பாக ரொம்ப அருமையாக பார்க்குறதுக்கு இதாக இருக்குது. ஆல்ரெடி உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு எடுத்தாங்க. அதே போல் இந்த மாதிரி படங்கள் வர தான் நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது. அது எந்த அரசாங்கம் வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ அரசாங்கம் அரசு ஏஜென்சிகள் உளவுத்துறை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா போதை, பொழுதுபோக்கு, உல்லாசம் அப்படின்னு இருக்கிறத விட நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இராணுவம், நம்மளுடைய சேவை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்குது. அதிலெல்லாம் இணைந்து பணியாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மியூசிக் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான என்ன பேக்ரவுண்டு அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக படம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போகணும். அது எல்லாரும் அப்போ தான் அவங்களுக்கு நம்மளுடைய அரசு மக்களை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம நாட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் போது தான் ஒவ்வொருத்தருக்கும் தேசப்பற்று தவறான வகையில் போகாமல், தவறான ஆளுங்கள்கிட்ட மாட்டாமல், ஓகேவா, கடைசி நிமிஷத்தில் கூட தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டின படம். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. வேறு லெவல். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது சூப்பராக இருந்தா ஈக்குவலாக இருக்குது. அதோட இன்னும் டீட்டெயிலிங்காக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் காப்பாற்றுற அளவுக்கு செகண்ட் பார்ட் நல்லாவே இருக்கு. படம் எங்கே லாக் அடிக்கல, எங்கேயுமே லாக் இல்லை. இவ்வளோ லென்த்தான படம் இந்த ஜானரில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரையும் என்கேஜ் பண்ணி எடுத்தது ஒரு பெரிய விஷயம். செம்மையாக இருக்குண்ணா. அல்டி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது சூப்பராக செம்மையாக இருந்தது. எல்லாமே கனெக்டாக இருந்தது. சூப்பராக பார்ட் 1 பார்ட் 2 வேறு லெவல். கிளைமேக்ஸ்லாம் ஆக்ஷன்லாம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். எப்படி இருந்தது ஆக்ஷன்லாம்? எப்படி சொல்லுன்னா ரத்தம் தெரிக்குது, கொட்டை பார்க்க அது மாதிரி தான். செம்மையாக இருக்குண்ணா. மஜா பண்ணா கத்தினு. ரியல் ஸ்டோரி சூப்பராக இருக்குது. டேரக்டர் சூப்பராக எடுத்துருக்காருண்ணா. பயங்கரமாக இருக்குது. மியூசிக்லாம் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் அடிச்சு முடியாது, சான்ஸே இல்லை. படத்துக்கு கரெக்டாக இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் பக்காவாக இருக்குது. படம் லாக் அடிக்கல, எதுவுமே இல்லைண்ணா. பக்காவாக இருக்குண்ணா. 100% கிளியராக இருக்குண்ணா. டேரக்டர் சூப்பராக இருக்குது. பொலிட்டிக்கல் எதனா இருக்கா? அது ரியலிட்டியாக இருக்கா படம்? புரியலண்ணா. படம் ரியலாக இருக்குதா? ரியலாக தான் இருக்குது. ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு. நாட்டுக்கு தேவையானது இதே மாதிரி படம் நிறைய எடுக்கணும். இது ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இது படம். கண்டிப்பாக சார், ஃபேமிலியோட பார்க்கணும். என்னென்னா கொஞ்சம் இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது ரத்த இதோட. அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எல்லோரும் பார்க்கலாம். நல்லாயிருக்கு. படம் லாக் அடிக்கிறீங்களா? என்ன சார்? 4 hours போதே லாக் அடிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். லேசாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஆனால் நல்லா டீப்பாக போயிட்டுருக்கு. ஆமாம், சூப்பர். துரந்தர் ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக இது மாதிரி படம்லாம் நிறைய தான் எடுக்கணும். என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே வரல எனக்கு. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாயடிச்சு போயிருக்கேன், அவ்வளோதான். 4 மணி நேரம் ஏதாவது லாக் அடிக்கிறா படம்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உட்காந்ததும் தெரியல, எழுந்து வந்ததும் முடிஞ்சதும் தெரியல. ரொம்ப அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா இன்சிடெண்ட்டும் ரியல் இன்சிடெண்ட்டை கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதனால் நமக்கு அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி இருந்தது. நம்ம அந்த இடத்துல இல்லை, அதை அவங்க நரேட் பண்ணி சொன்ன விதம் ரொம்ப அப்படியே உட்காந்துட்டோம். என்ன சொல்கிறது, மெய் மறந்து ரசித்தோம் படத்தை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம நாடு எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ துரோகிகள் உள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது மனசுக்கு ரொம்ப
வேதனையாக இருக்குது. இந்த இதோடு நின்றுடக்கூடாது. நம்ம ஏஜென்ட்ஸ்லாம் வந்து இன்னும் களை எடுக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிற புல்லுரிங்களை களை எடுக்கணும். ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். படம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, ரிப்பிங்காக இருந்தது. 4 hours படம் மாதிரியே தெரில. படம் ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நிறையா ட்விஸ்ட் இருந்தது, இதில் கொஞ்சம் கம்மி. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். அதோட பெஸ்ட்டாக இருக்கா? அதோட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு. இது நல்லா இருக்கு படம். இந்த படம் வந்து ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு படம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒர்க் இல்லை. படம் எதுவும் லாக் அடிக்கல? லேக் இடையில இருந்தது. ஒரு ஆஃப் முடிஞ்சோம். ரொம்ப வல்கர் இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் வர முடியாது, ரொம்ப காமிச்சிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் இருந்தது. மியூசிக் ஓகே, எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆமாம், ஓகே, தேங்க்யூ. 4 hour படத்தை பார்க்க வச்சிருக்கானா பெரிய விஷயம். படம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. துரந்தார் சீரிஸ் நல்லா இருந்துச்சு சார். என்னங்க சார்? நல்லா இருக்கு சார். கொஞ்சம் எல்லா கரண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் புரியுது எதனாலும். குட் குட். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம். ஃபஸ்ட் பார்ட்டோட இது இன்னும் செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. எல்லாம் செம்மையாக இருக்குது. வல்கர் கிடையாது, பட்டு ஆக்ஷன் நிறையா இருக்குது. பசங்கள்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சின்ன பசங்களாம் கூட பார்க்கலாம். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. 4 hours போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சூப்பராக இருந்தது படம். லேக்னு எதுவுமே இல்லை, படம் சூப்பராக இருந்தது. குவாலிட்டிக்காக நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது, இன்ஸ்டிங் நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க. மோடி பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் இதெல்லாம் உண்மையாக தானே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 80% உண்மை, மீதி 20% இவங்க கதைக்காக இது பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பருங்க. மியூசிக் தான் படத்தை 4 மணி நேரம் போர் அடிக்காமல் எடுத்துன்னு போச்சு. சூப்பராக ஆக்ஷன் தான் ஃபுல் படமாக ரா பிளட்டட் கோர். அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். பார்க்க வேண்டிய மூவி. 4 hours போனதே தெரில. பியூட்டிஃபுல். ரெண்டுமே நல்லா இருக்கு, ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல். ஒரு காயினுக்கு ஹெட் அண்ட் டெயில் மாதிரி இது ரெண்டும். சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சினிமாத்தனம் இருக்குது, இருந்தாலும் நீடட் மூவி. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் வர சீனெல்லாம் தியேட்டர் அதிருது. இன்றைக்கி மூணாவது நாள் மாதிரி இல்லை, முதல் காட்சி மாதிரி இருக்குது. ரெஃபரன்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா வருவாருங்கிறது, நல்லா எடுத்திருக்காரு படம். கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவல். ஜிவி பிரகாஷ் சொல்லியே ஆகணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அவரும் ஒரு ஹீரோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எஸ்டிஆர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணனால நாங்களாம் எஸ்டிஆர் ஃபேன்ஸ், அதுக்காகவே வந்திருக்கோம். தேங்க்யூ. படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2 சீக்வல் வந்து பார்ட் 1 விடவே நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் கொடுத்தா சாங்ஸ் வந்து ஹிந்தியில் இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸுக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. படம் ரியாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது, ரியாலிட்டி மாதிரியே தெரியாமல் ஆக்ஷனாக இருந்தாலும் பட் இது ரியலாக நடந்திருக்கு இல்லை கொஞ்சம் கற்பனையை கடந்தா சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டியே நடந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. அந்த நேம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது படம் நல்லா தான் இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு படம். எங்கேஜிங்காக இருந்தது. அது 4 hours போகிறதே தெரியல, நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. ஆக்ஷன் பயங்கர ரிவெஞ்சாக இருந்தது. ஆக்ஷன் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது, பட் எதுவுமே தெரியல, நல்லா இருந்தது. படத்துக்கு அது ஆப்டாக இருந்தது, மற்றபடி சூப்பராக இருந்தது படம். எதுவுமே லாக் அடிக்கல, எல்லாமே எங்கேஜிங்காக இருந்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். ஸ்டோரி ஃபுல்லாக வந்து சண்டை ஸ்டோரின்றதுனால எதுவும் தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கல, எந்த இதுலையும் போர் அடிக்கல. சூப்பராக இருந்துச்சு படம்.